விஜய் இப்போ கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வருது. வெங்கட் பிரபு இந்த படத்தை இயக்கிட்டு வராரு. படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கும் பொழுதே விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்காரு. அதன் காரணமாக சினிமாவில இருந்து ஒதுங்க முடிவு செய்திருக்கும் விஜய் இதன் பிறகு ஒரு படத்துல மட்டுமே நடிப்பேன்னு முடிவு செய்திருக்காரு. அந்த படத்தை யார் இயக்க போறாங்கிற கேள்வி ஹாலிவுட்டோட மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு. விஜயின் கடைசி படம் குறித்த தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கு. அதன்படி அந்த படத்தை வெற்றிமாறன், கார்த்திக் சுப்புராஜ், அட்லி, வினோத் ஆகிய 4 இயக்குநர்கள்ல யாரோ ஒருத்தங்க தான் இயக்க போறாங்கன்னு தெரிய வருது. அநேகமா அந்த வாய்ப்பை வெற்றிமாறன் தட்டிச் செல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கப்படுறதாக ஹாலிவுட்ல பேசப்படுது. ஆனா தற்போது வினோத் தான் இந்த படத்தை இயக்க போறாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. இந்த படத்துல விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. விஜயின் ஆரம்ப காலகட்டத்துல விஜயகாந்த் செந்தூர பாண்டி படம் மூலமாக உதவி செய்தது போல கேப்டன் மகனுக்கும் விஜய் உதவி செய்ய முடிவெடுத்திருக்காரு. ஏற்கனவே கோட் படத்துல கேப்டன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்கும்னு தகவல் வெளியாச்சு. அரசியல் படமாக தயாராக இருக்கிற தளபதி 69 படத்துக்காக விஜய்க்கு 250 கோடி சம்பளமாக கொடுக்கப்பட போறதாக தெரிய வந்திருக்கு. மேலும் கோட் படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும்னு தெரிய வருது.